நேத்ரா, நான் வந்து ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து வரேன். இன்றைக்கி சிஎஸ்கே vs மும்பை மேட்ச் பார்க்க வந்திருக்கேன். கன்ஃபார்ம் இன்றைக்கி சிஎஸ்கே ஜெயிச்சிரும். தோனி வந்து விளையாடலனாலும் அட்லீஸ்ட்டு ஸ்டேடியமில் என்ட்ரி கொடுத்தாருனா நல்லாயிருக்கும். ஆனால் போன மேட்ச்சில் வந்து ஓப்பனிங் சரியாக இல்லை. அந்த வாட்டி அது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் ஜெயிப்போம். சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்க. ஹலோ, நான் ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து வரேங்க. என் பேர் முத்துக்குமரன். லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப எதிர்பார்த்த மேட்ச்சு, அதுவும் தோற்றுட்டாங்க. அந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தா நம்ம ப்ளே ஆஃப் போகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸு கொஞ்சம் பிரைட்டாக தோணுச்சு. ஆனால் கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதனால் இப்போ இந்த மேட்ச்சில் ஜெயிச்சோமா கொஞ்சம் ரன் ரேட்டோடு ஜெயித்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஓப்பனிங் கொஞ்சம் சரியில்லாமல் கன்சிஸ்டன்சியாக இல்லாமல் இருக்கிறாங்க. மாத்திரேவும் வந்து இன்ஜுரினால் விளையாடாத, அது ஒரு நமக்கு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. மற்றபடி லாஸ்ட் டைம் வந்து இவர் கேப்டன் நல்லா விளையாடினா. அப்படி அதே மாதிரி இதுலேயே கேப்டனும் ப்ளஸ்ஸு சாம்சன் 2 பேரும் நல்லா விளையாட்டாங்களா சூப்பராக இருக்கும். அப்புறம் டூபே மற்றவங்கெல்லாம் இடையில் இருக்கிறாங்க, பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி அந்த ஹுசேன் ஸ்பின்னர் நல்லா போட்டுட்டு இருக்கிறாருங்க. இதையே இது பண்ணோமா நம்ம கண்டிப்பாக ப்ளே போகணும் நம்பிக்கையோட பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். வின் பண்ணட்டும், சிஎஸ்கே வின் பண்ண வாழ்த்துக்கள். ஸோ அதை நம்ம சொந்த இடத்துல நம்ம சொந்த மண்ணில் விளையாடுறது நமக்கு லோக்கல் ஆடியன்ஸோட அட்வான்டேஜ் எல்லாமே இருக்குது. இதனால இன்றைக்கி எல்லாமே பிளேயர்ஸும் இங்கே நல்லா நம்ம என்கரேஜ் பண்ணுறதை வச்சு நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக வின் பண்ணுவோம். வெல்கம். தலை தோனி கண்டிப்பாக வரணுங்க. நான் 3 மேட்சுக்காக வந்துருவார்னு நினச்சி பார்க்குறேன். சரி, அவர் இன்ஜுரி வர முடியாது தான். இப்போ மும்பை மேட்ச் பார்த்தீங்களா, இவர் கூட தான் இன்ஜுரியில் இருக்கிறார். யார்? ரோஹித் இன்ஜுரியில் தான் இருக்கிறார். அப்படி ஆனால் வெளியில் வந்து உட்காராரு, பார்த்துட்டு போனாவே ஒரு திருப்தியாக இருக்குது. அந்த மாதிரி இவர் ஜஸ்ட்டு வந்து தலை காமிச்சிட்டு போனாவே இவர் கையாச்சாவே ஆடியன்ஸ்க்கெல்லாம் ஒரு உற்சாகம். அடுத்த டைம் அப்போ தான் சிஎஸ்கே இன்னும் எந்துவாக ஒவ்வொரு டைமும் மேட்ச் நினச்சி பார்ப்பாங்கன்னு. ஓகே, வின் பண்ணும், சிஎஸ்கே வின் பண்ணும், கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஹாய் ப்ரோ, நான் ஈரோட்லேருந்து வரோம். நாங்கள் ஒரு 3 பேர் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக மும்பை தான் சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். ஸோ ஒரு மாதமாக மும்பை போகலாம், மேட்ச்சுக்கு டிக்கெட் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம், கிடைக்கல. ஸோ நல்ல வேளை சென்னையிலே கிடச்சிருச்சு. ஸோ மும்பை வந்து நிறைய மேட்ச் தோற்றுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஸோ மும்பையில் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ எப்பயுமே நாங்கள் ஜெயிக்கிற மும்பைக்கு ஃபேனாக இல்லை, ஒரு மும்பைக்கு ஃபேனாக இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன ரிசல்ட்டாக இருந்தாலும் நாங்கள் மும்பைக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ரோஹித் சர்மா ஆடல, நான் ரோஹித் சர்மா ஃபேன் தான். இருந்தாலும் மும்பைக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 400 கிலோமீட்டர் கடந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் யாரை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, சூரியகுமார் அதை வந்துட்டு கொஞ்சம் நாளாக ஃபார்மில் இல்லை. ஸோ அவர் திரும்ப இன்றைக்கி கம்பேக் கொடுப்பாரு. திலக் வர்மா ஒரு க்ரூசியலான நாக்கு ஆடுவார். வில்ஜாக்ஸ் ஓப்பனிங்கு. ஸோ ஓகே, கடவுள் வந்திருக்காரு, சச்சின் வந்திருப்பார். ஸோ அவங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கேன். மேபி இன்றைக்கி தலை வரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்தால் நல்லதான், பார்க்கலாம். பேர் வந்து பாரதி பிரசாந்துங்கண்ணா. என்னென்னா இப்போ வந்து இந்த மேட்ச் பார்த்துக்காக நான் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு என்னென்னா சென்னை டீம் வந்து தோதுட்டே இருக்கிறதுக்கு காரணம் வந்து எனக்கு ருத்ராஜ் இருக்கார்ல, அவர் வந்து எதுக்கு எல்லா மேட்சுமே ஓப்பனிங் ஆடுறாரு. எனக்கு என்னென்னா மாத்திரே இருந்தான், ஐஸ் மாத்திரே இருந்தப்போ ருத்ராஜ் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஆடி இருக்கணும். எனக்கு வந்து மாத்திரை இப்போ வந்து இல்லை, இப்போ வந்து அவர் வந்து ஓப்பனிங் பேட்டிங் ஆடுறாரு. எனக்கு ஓகே, கேப்டன்சி வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவர் சரியாக பயன்படுத்தாமல் அதை வந்து தன்னோட ஜூனியர்களுக்காக வந்து பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிறது என்னோடய பார்வை. எனக்கு என்ன, சென்னை வந்து ஜெயிக்கணும். தோனிக்கு வந்து எனக்கு கேப்டன்சி வயசில் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தோனி திரும்ப வந்து கேப்டனாக வந்தாலுமே எனக்கு சந்தோஷம். இல்லைன்னா சாம்சனை கேப்டனாக்கி எனக்கு சென்னை டீம் வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக பார்க்கணும். மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு பார்க்கணும் சார். ஏன்னா நான் ஒரு ஃபேனாக வந்து நான் ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறேன். எனக்கு என்னென்னா ஜெயிக்கிறத பார்க்கறதுக்காக தான் நான் வந்து வரேங்கண்ணா. ஓகே, நாங்கள் கேரளா வந்து வருது, பாலக்காடு பக்கம் திருச்சூர் ஜில்லா வந்து வருது. நாங்கள் மும்பை இந்தியன்ஸ் சென்னை களிக்க பார்க்க வந்திருக்குது. நம்ம வந்து சென்னையோட ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஃபேன்ஸு. இன்னும் வந்து நம்ம சென்னைக்கு வேண்டி சஞ்சு ஆட போகிறேன். சூப்பராக ஆடுன்னு நினச்சிட்டு தான் இங்கே வந்திருக்குது. ஆனால் நம்ம தலை இன்னும் இறங்குன்னுள்ள யோசனையிலும் நாங்கள் இருக்குது. நம்ம தலை இறங்கிருச்சுன்னா இன்னும் இங்கே என்ன நடக்க போறையோ திருச்சூர் ஜில்லாவில் நடக்கிறதுனா போகிறதுக்கும் பதிலாக இங்கே எதெல்லாமோ நடக்க போகிற சிஎஸ்கே வந்து வெற்றி அடைய போகிற. எப்படி போனாலும் சிஎஸ்கேக்கு வேண்டி நாம் ரொம்ப வருஷமாக இங்கே களி பார்த்துட்டு போயிட்டே இருக்குது. இந்த வருஷத்திலும் வந்திருக்கேன். இந்த விசில் தான், அது மட்டும்தான் சிஎஸ்கே. ஓகே, காரைக்குடியிலேருந்து வரேன். இப்போ இவர் வந்து சிதம்பரத்துலேருந்து வராரு. நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பையோட சப்போர்ட்டரு. நம்ம
நம்மால வந்து தோனி சிஎஸ்கேவோட சப்போர்ட் நொறுக்குறோம் குஜிலி மஸ்ட் இப்போ பண்றோம். நாங்கள் யாருக்கு குஜிலி மஸ்ட் தான் இங்கே வந்து போட்டியே, ஓகேவா? இப்போ வந்து இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, மும்பை வந்து ஆல்ரெடி வாங்கி சென்னை வந்து குஜிலி மஸ்ட் பண்றது சொல்றது. நாங்கள் ரிவெஞ்ச் வாங்கிட்டு எடுக்க வந்திருக்கோம் இன்னைக்கு. நாங்கள் இன்னைக்கு செத்து போச்சு. ஆனால் இவங்களே நாங்கள் காலை பிடிச்சி இழுத்து இப்போ அவங்களே குவாலிஃபை ஆகாம பண்றது இன்னைக்கு நம்ம வேலை, ஓகேவா? சரி, ஓகே, நன்றி. இப்போ நம்ம வந்து வெறித்தனமான சிஎஸ்கே ஃபேன்ஸ் எங்கேருந்துலாம் வந்திருக்கோம். ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கா, இவன் வந்து உத்தரப்பிரதேஷ்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாம் தோனி பார்க்க, நம்ம சிஎஸ்கே வெற்றி பெற. I have come for Rajasthan just to support CSK. I wish Dhoni plays today. I'm very excited. I'm a die-hard Dhoni fan. I love you, Dhoni. Tala! செம்ம வெல் கிளாசிக்கோ மேட்ச் இது. ரொம்ப பெரிய ரைவல்ரி இருக்குங்க. எதிர்பார்க்குறோம், ஒரு சூப்பர் மேட்ச் எதிர்பார்க்குறோம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவரை பார்க்காம இருக்கு. We haven't seen Dhoni, right? He's asking how we are feeling. He feels so good. தோனி இருந்தா அவ்வளவுதான், கண்ணு கலங்கிடும். என் பேர் குரு, நான் மடிப்பாக்கலேருந்து வரேன். டே ஒன்லேருந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் தான். சச்சின்னா கிரிக்கெட்னா சச்சின். இவங்கெல்லாம் இப்போ வந்து குட்டீஸ் டீமு, தோனி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நம்மக்கிட்ட. எப்போயுமே சச்சின் தான், தோனி தான். நம்ம வேறு லெவலு, இவங்க என்ன லெவலில் நம்ம இன்றைக்கி பார்த்தலாம் மேட்ச். தேங்க்யூ. பார்த்துடலாம். சிஎஸ்கேக்கு ஒரு விசில் போடுங்க. விசில் போட முடியாது. ஆமாம், கண்டிப்பாக வின் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாங்க. பட் நான் மேக்ஸிமம் கிரிக்கெட் சப்போர்ட் இல்லை, பட் தோனிக்காக வந்திருக்கேன். பார்க்கலாம், வின் பண்ணுவாங்க, எதிர்பார்க்கலாம். தோனிக்காக வந்திருக்கேன்றீங்க, இதுவரையும் தோனி வந்து ஆடல. போன மும்பை மேட்சாவது ரோஹித் சர்மா வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தாரு. தோனி இந்த மேட்சாவது வந்து பூஸ்ட் கொடுப்பாரு. அது மாதிரி சரி, கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வருவார். எல்லா சப்போர்ட்டும் தோனிக்கு தான். வீட்டில் ஒன்றா தோனி இருக்கான், ஆனால் கிரவுண்டில் வந்து எப்பவுமே சச்சின் தான். நம்ம தான், மும்பை தான் கெத்து. சிஎஸ்கே தான். என் பேர் நிக்கிலேஷ். நான் பொன்னேரியிலேருந்து வரேன். இன்னைக்கு நான் சென்னை வின் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் வின் பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா என் முடிஞ்ச அளவுக்கு சென்னை வின் பண்ணணும். சஞ்சு சாம்சன் இன்னொரு 100 அடிக்கணும், அவ்வளோதான். பிளே ஆஃப் போகணும். நான் மொத்த டீமுக்காக தான் வந்திருக்கேன். தோனிக்கும் தான் வந்திருக்கேன். ஆனால் அவங்களுக்கு மொத்த டீம் எஃபர்ட் வச்சு நான் ஜெயிக்க முடியும், அதுதான். என்னோட பேர் சர்வேஷ். நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். மோஸ்ட்டாக இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா போன மேட்ச்சே நல்லா பவுலிங் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு எம்எஸ் தோனி வரலாம், என்னன்னு தெரில. ஆனால் சஞ்சு சாம்சன் அடிப்பார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. புரியல. மும்பை சென்னை ஆடுது, நம்ம சொந்த மண்ணில் ஆடுறோம். எப்படி பார்க்க போறீங்க மேட்ச்? இது ஒரு பெரிய ரிவலரியாக இருக்கும். மோஸ்ட்டாக ஒரு ரிவெஞ்சாக இருக்கும். இது ஆல்ரெடி அவங்க கீழே இருக்காங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட போயிட்டு இருக்கும்போது நாங்கள் இவங்களை மேலே ஏற விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சென்னை மேட்ச் நம்ம எப்படி கொடுப்போம்? சென்னை மேட்ச் மோஸ்ட்டாக வின் பண்ணிடுவாங்க எப்படி இருந்தாலும். நம்ம உதயகுமார், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம் நாங்கள். இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச்ன்றதுனால ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்திருக்கோம். நம்ம சொந்த மண்ணில் நம்ம ஆடுறோம், அதனால் நம்ம தான் ஜெயிக்கிறோம். சிஎஸ்கே வின் டெஃபினெட்லி. மும்பையாக இருந்தாலும் என்ன, நம்ம தானே, நம்ம பார்த்துக்கலாம். எத்தனை அடிச்சாலும் நாங்கள் அடிச்சிருவோம்பா. அதுக்கு தான் நாங்கள் அடிச்சு முடிக்கிறோம்பா. அடிச்சு காமிக்கிறோம். நைட்டு 11 மணிக்கு பாருங்க ரிசல்ட்டை, ஓகேவா?